ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்துட்டு நான் ஆல்ரெடி இப்போ எங்கே இருக்கேன்னா அம்மா ஊருக்கு வந்திருக்கேன். அம்மா வீட்டில் தான் இருக்கிறேன். வீடியோமே நான் எடுக்கலைங்க. ஏன்னா நானும் கவின் மட்டும் தான் நான் ஊருக்கு வந்தோமா, அதனால் நைட்டு ட்ராவலில் தான் வந்தோம். அதனால் நம்ம சேஃப்டியாக கொண்டு போகணும்ல 2 பிள்ளைங்களையுமே. அதனால் எனக்கு வீடியோ நான் எடுக்கலை. நாங்களுமே சேஃப்டியாக வந்துவிட்டோம். ஸ்வைனு வரலன்னு சொல்லிட்டேன். அவங்களுக்கு வந்துட்டு சண்டே வந்து மேட்ச் இருக்குதுன்னு சொன்னாங்க. சென்னை போகணும்னு சொல்லியிருந்தாங்க. காற்றடிக்குது, காற்றுல வந்துட்டு சவுண்டு கேட்குமா என்னன்னு எனக்கு தெரியலை. ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து சென்னையில் மேட்ச் இருக்குது, அதனால் போயிடுவேன்னாங்க. அவங்களுமே சென்னை போயிடுவாங்க. அவங்களுக்கும் வர முடியாது, கொண்டு வந்து விடுறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை. அதனால் நாங்களுமே பஸ் ஏறி நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம். கவினுக்கு வந்துட்டு 30ஆந்தேதி வந்துட்டு பிறந்த நாளுங்க. அதுவுமே எல்லாம் முடிஞ்சு போச்சு. அடுத்து 4ஆந்தேதி வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதுக்காகவே நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். காற்று அடிக்குது, உள்ளே இருக்க முடியலைங்க, ரொம்ப வேர்த்துச்சா. அதனால தான் காற்றோட்டமாக இருக்கட்டும் இங்கே பாருங்கள், வாழை மரத்துக்கு கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கேங்க. எப்படி வெயில் இருக்குன்னு பாருங்கள். அதனால தான் நல்லா காற்று வேறு அடிக்குது, நல்லா ஜிலு ஜிலுன்னு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் வெயில் மூஞ்சில் படுது. அந்தளவுக்கு வந்து நிழல் இல்லை. இந்த ரோடு சைடு போகலாம், ரோட்டில் வந்து நல்லா நிழலாக இருக்காங்க. அப்பா உட்காந்துட்ருக்காங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போனோம்னா, கவினுக்கு வந்துட்டு பிறந்தநாள் கொண்டாடணுமா, அந்த வீடியோ இருக்குது. அதுலேயுமே பாதி வீடியோ மிஸ் ஆகிருச்சுங்க. அந்த வீடியோ பார்க்க போகிறோம். அடுத்து வந்துட்டு 2 நாள் உள்ள வீடியோ எடுத்திருக்கேன், அதுவுமே நம்ம பார்க்கலாம். இவங்க வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே கிளம்பியிருக்கோம்னா கோயிலுக்கு தான் போகிறோம். கவினுக்கு பர்த்டேவா, அதனால் கோயிலுக்கு போகணும். அக்கா, நான், அக்கா வீட்டுக்காரரு, கவின், பூவா 4 பேர் போகிறோம். ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். அப்புறம் வந்துட்டு அர்ச்சனை ஜாமான் வாங்கணுன்ட்டு ஆட்டோ வந்துட்டு கடையில் நிப்பாட்டிட்டு ஜாமான் வாங்க போயிருக்கிற அக்கா. இப்போ டைம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா 11 மணிங்க. லேட் ஆயிடுச்சு அக்கா மாமா வர்றதுக்கு. அவங்க முன்னாடியே வரல. கவினோட பர்த்டே அன்றைக்கி தான் வந்தாங்க. கவின் அங்கே கூட்டிகிட்டு போகிறோன்னு சொன்னாங்க. அவன் டேரெக்டாக இங்கே வந்துட்டோம்மா அம்மா வீட்டுக்கு, அதனால் இங்கேயே செலிப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. அக்காமே வந்துட்டா. அப்புறம் நாங்கள் போகிறோம். சரி, போயிட்டு கோயிலுக்கு போய்ட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு நாங்கள் வந்துவிட்டோம். அப்புறம் வந்துட்டு கேக்கு வாங்கலான்னு போனோம். கேக்கு வந்துட்டு பாருங்கள், இது சாக்லேட் பாக்ஸுங்க. இது ஒரு பாக்ஸு 150 ரூபாயாங்க. 2 பாக்ஸ் மட்டும் வாங்கினோம். அப்புறம் கேக்கு வந்துட்டு கவின் பிளாக் ஃபாரஸ்ட்டு தான் பிடிக்கும், ஆனால் இங்கே இல்லைங்க. அவங்க நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம ஆர்டர் கொடுத்துருக்கணும், அப்போ தான் அவங்க ரெடி பண்ணி தருவான்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சாக்லேட் கேக்கு தான் வாங்கியிருந்தோம். அவனுக்கு விருப்பமே இல்லை இந்த கேக்கு, அவனுக்கு பிடிக்காது. நம்ம வந்ததே நம்ம வந்துட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்திருக்கலாம், நமக்கு டைம் இல்லை. அக்காவுமே வந்துட்டு அன்னைக்கு தான் வந்திருந்தேன், பிறந்தநாள் அன்னைக்குங்கிறதுனால நமக்கு அந்த கேக்கு வாங்கி ரெடி பண்ண முடியலை. சாக்லேட் பாக்ஸ் பாருங்கள், ட்ரை ஃப்ரூட்டுங்க, நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதில்ல, பார்க்கலாம், சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இது வந்து ஈவினிங் டைமுங்க. நம்ம வந்துட்டு ஆர்ட்ரு போட்டிருந்தோம். ஹாப்பி பர்த்டே வந்துட்டு ஃப்ளெக்ஸ் மாதிரி இருக்கும்லங்க, அதுதான். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த டெக்கரேஷன் வந்துட்டு வேறு மாதிரியில் இருந்து வாங்கினோம்னா அது வந்துட்டு காற்றுலலாம் பிஞ்சு போகுதுங்க, அந்த ஜருகை மாதிரி உள்ளதெல்லாம். அது எனக்கு பிடிக்கல. இந்த மாதிரி துணி மாதிரி இருக்குங்க, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அதுவுமே ஆர்ட்ரு போட்டிருந்தோம், ஆனால் வந்துருச்சு. இது 1 வாரத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. அம்மா ஊர் அட்ரஸ் தான் போட்டிருந்தோம், ஆனால் வந்துருச்சு. பாருங்கள், நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. கவின் பர்த்டே எப்போயுமே அம்மா ஊரில் தாங்க கொண்டாடுறது. எப்படின்னா, அவன் வந்துட்டு லீவ் டைமில் வந்துட்டு அம்மா ஊருக்கு வந்துடுவான். அதனால் என்னாச்சுன்னா அம்மா ஊரில் கொண்டாடிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவான். இப்படித்தான் ஆகும் அவனுக்கு எப்போவுமே. ஃபஸ்ட்டு ஒரு 5 வருஷம் மட்டும்தாங்க அவங்க ஊரில் கொண்டாடினது. ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் இங்கே வந்துடுவான். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டு மன்மத சுவாமி இருக்காங்களா, அவங்களுக்குமே வந்துட்டு சாமி கும்பிடணுமா, அப்பா வந்துட்டு இங்கே சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. நம்மளுமே வந்தோம். இங்கே நம்ம சாமி கும்பிட்டுட்டு தாங்க நம்ம கேக் வெட்டணும். எப்பயுமே கோயிலில் தாங்க கேக் வெட்டுறது. எல்லா விசேஷமாக, இது ஒரு சின்ன விசேஷமாக இருந்தாலும் இந்த கோயிலில் வச்சு தாங்க எல்லாமே பண்ணுவாங்க. இப்போ வந்து கொஞ்சம் இருட்டாகிடுச்சதுனால லைட்டெல்லாம் வந்துட்டு கட்ட முடியல. அதனால் வந்துட்டு வீட்டில் போய் வெட்டிக்கலாம் அப்படின்ட்டாங்க அப்பா. ஃபஸ்ட் நம்ம இங்கே தான் ரெடி பண்ணணும், அப்புறம் வீட்டில் வெட்டிக்கலான்னு சொல்லிட்டாங்க, இருட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், அக்காவெல்லாம் இங்கே தான் நிற்கிறா. இருட்டாக இருக்குது.
நம்ம சிஸ்டருக்கு அம்மாவில் கேட்டிருந்தாங்க இங்கே எத்தனை வீடு இருக்குதுன்னு கேட்டிருந்தாங்க. இங்கே மொத்தமாகவே ஒரு 3 ஃபேமிலி தாங்க. 3 ஃபேமிலினா ஒரு அண்ணன் தம்பி ஒரு வீட்டுக்கு 4 பேர் இருக்காங்க. லாஸ்ட்டில் அவங்க அண்ணன் தம்பி 4 பேர்னால் 4 வீடு இருக்கும்ல, அது ஒரு ஃபேமிலி. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் அம்மாவோட கூட பிறந்தாங்க அண்ணன் தம்பி 2 பேர். அண்ணன் தம்பி பக்கத்துலேயே இருக்காங்க பாருங்கள். போர்ட்டுகால் வச்சு ஒரு வீடு கட்டியிருக்கு பாருங்கள். ஏன்னா அதில் அண்ணனும் தம்பி அவங்க பக்கத்து வீடுங்க. அதுக்கப்புறம் இங்கே லாஸ்ட்டாக ஒரு வீடு இருக்குல்ல, அது வந்துட்டு எங்கள் பெரியப்பா வீடு. அப்பாவோட கூட பிறந்த அண்ணன்ல ஆத்தா வழியில் உள்ளவங்க, அவங்க வீடு இங்கே இருக்குது. மொத்தமாக வீடு இவ்வளோ தான். இதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு வீடு இருக்குது, என்னோடய ஃப்ரெண்டு வீடுன்னு சொல்லியிருப்பேன், அவள் வீடு இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனோம்னா அங்கே ஒரு 4 வீடு இருக்குது. மொத்தமாக அவ்வளோதான் இருக்குது. சாமி கும்பிட்டுட்டு நாமளே கேக் வெட்ட வந்துட்டோம், ரெடி பண்ணியாச்சு. இது வந்து கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறதுக்காக எடுத்து வச்சுருக்குறோம். வீடியோ பாருங்கள். நான் வந்துட்டு ஏற்கனவே சொல்லியிருப்பேன், வீடியோ வந்துட்டு மிஸ் ஆகிட்டுங்க. நம்ம டெக்கரேஷன் பண்ணதெல்லாம் இதில் எடுக்கலை, எடுத்தது மிஸ் ஆயிடுச்சு. எதனால் எப்படி ஆகுதுன்னு தெரியல. வீடியோலாம் இதில் டெலீட் ஆகுதா இல்லை வந்துட்டு ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குதா என்னென்னு எனக்கு தெரியலை. இது நான் கிடையாது, அக்கா தான் என்னோடய ட்ரெஸ்ஸு போட்டிருக்கா, அதனால தான் அவள் தான் நான் நினச்சிக்குவீங்க. இது நல்லபடியாக காவினுக்கு இந்த வருஷம் ஏதோ ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு. கேக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டான். இதுதான் அவனோட பர்த்டே சட்டை. நான் எடுக்கலைங்க. கவினுக்கு வந்துட்டு சேல்ரி வாங்கினதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஸ்வைன் எடுத்து கொடுக்கணுன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எடுத்து கொடுக்கல. இது வந்துட்டு கருப்பட்டி அல்வாவும் கேசரி செஞ்சதுங்க. அக்கா வீட்டுக்காரர் தான் 2மே செஞ்சாங்க. அப்புறம் வந்துட்டு கவினோட ஃப்ரெண்டெல்லாம் பாருங்கள் கிஃப்ட் வச்சு கொடுக்குறாங்க கவினுக்கு. இது வந்துட்டு என் அம்மா ஊரில் உள்ள ஃப்ரெண்டு. இதெல்லாம் இதான் எங்கள் அண்ணன் பையன் சந்தோஷம்னு சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டில் வச்சு கொடுத்தது பாப்பா, என்னோடய ஃப்ரெண்டோட அண்ணன் பையன். இதுவுமே என்னோடய ஃப்ரெண்டோட அண்ணன் பையன் நான்சி. இன்னும் 2 பசங்க ஊரில் இருக்காங்க, அவங்களுமே இந்த பர்த்டேக்கு இல்லை, அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. ஏதோ ஓரளவுக்கு எங்கள் பர்த்டே முடிஞ்சிருச்சு. இது வந்து அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோ. இது எப்படின்னா, இது வந்துட்டு பாருங்கள், வாழை மரம் சாஞ்சிருச்சு. நடக்கிற பாதையில் வாழை மரம் விழுந்துருச்சு. இப்போ எங்கே போகிறேன்னா, அன்னக்கூடையில் வந்துட்டு சாமிக்கு போட்ட மாலை, பழைய விபூதி, குங்குமம் அந்த சுத்தம் பண்ணம்மா. அதை அப்படியே அம்மா என்ன பண்ணாங்கன்னா எடுத்து வச்சுட்டாங்க. இதை கொண்டு போய் வந்துட்டாங்க, ஆற்றுல கொண்டு போய் விட்டுட்டு வர சொன்னாங்க. அதை அப்படியே எடுத்துருக்குங்க. இதை எடுத்து வச்சு 1 வாரம் ஆகிடுச்சு. அம்மாவில் கொண்டு போக முடியல, டைம் இல்லைன்னாங்க. சரி நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு போகிறேன். அங்கே என்னென்னா, அங்கேயுமே வந்துட்டு தம்பியெல்லாம் போய் மீன் பிடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அக்கா வீட்டுக்காரர் தம்பி எல்லாருமே போயிருக்காங்க, மீன் பிடிக்கிறேன்னு இருக்காங்க. சரி நம்ம போய் பார்த்துட்டு மீதி ஊரை நம்ம காமிக்கலான்ட்டு தான் காமிக்கிறேன். இனி வர்ற ஊர் நம்ம பார்க்கலாம். இது வந்துட்டு வீட்டுக்கு பின்னாடி போகிறது. உங்களுக்கு நான் ஒரு நாளைக்கு இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். இங்கே போட்டிருக்கிற செடியெல்லாம் வந்துட்டு என் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருந்தேன்னா அவங்க வீட்டில் உள்ளது. சரண்யா பொன்னானிக்கு வரியா? எட்டி பொன்னானிக்கு வரியா? வாடி, இதே மீன் பிடிக்க. சாய் மாறேன், வா இந்தா. இந்த ஒரு மரம் இருக்குது பாருங்கள், இதாங்க சப்போட்டா மரம். அந்த மரம் இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் நான் வந்து ரொம்ப நாளாகுது. எங்கள் வீடு ஃபஸ்ட்டில் இங்கே தாங்க இருந்தது. இங்கெல்லாம் நான் வருவேன். அத்தா ஆத்தாவா மண்டையில் அடிக்குதாடா. என்னம்மா இங்கே வாங்க போகலாம். வெயிலில் கேமரா எடுக்க முடியலைங்க, ரொம்ப அப்படியே கட்டாயம் வருது. இப்போ எப்படி போகிறதுனே எனக்கு தெரியலை, எந்த வழியே போகிறதுன்னு தெரியல. இந்த வழியே போகிறதா, இந்த வழி இல்லை. இந்த வழி பார்த்தா வெள்ளரிக்கா இருக்குன்னு பார்த்துட்டு போகலாமா? எந்த வழியை போகலாம்?
சரி வரும்போது இந்த வழி அந்த வழியாக வரலாம். சோறு வேறு அடுப்பில் இருக்குதுங்க. அரிசி போட்டு வந்துட்டேன். விறகு அடுப்பில் தான் எரிஞ்சிட்ருக்கு. காற்று வேற ஓவராக அடிக்குதா ஒரு வேலை. கீழே விழுந்துடாங்க. செம்மையாக காற்று அடிக்குதுங்க. இங்கே இருங்க மருதாணிங்க. இது மருதாணி செடி நிறையா இருக்குது பக்கத்தில். குட்டி குட்டியாக நிறைய மருதாணி கன்று இருக்குது பாருங்க. இதுவும் மருதாணி தான். இதெல்லாம் அரைச்சி நமக்கு கையில் போட நேரம் இல்லை. ஆமாம், இங்கே ஒரு குளம் இருக்குது பாருங்க. இந்த குளத்துல மீன் விடுறது. மீன் பிடிக்கிறாங்க தம்பி, அக்கா வீட்டுக்காரர், மாமாவெல்லாம். நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். என்ன இங்கே ஒரு மருதாணி செடி இருக்கு பாருங்க. இது பூ பூத்துருச்சு. இங்கே இருக்கு. புல்லு நிறையா இருக்கு பாருங்க. ஆடு கட்டுறது நல்லா மேயும். முன்னாடி போறியா? நீ மட்டும் பின்னாடி வர. போ முன்னாடி. வேகமா எல்லாருமே மீன் பிடிக்கிறாங்க. அக்கா வீட்டுக்கு தம்பி, சந்தோஷ், சத்திவேலு, கவினு. நீ தான் ஃபர்ஸ்ட் ஆளாக வருவ. காமிக்க மீன் நிறைய கிடைக்குதா? சந்தோஷம் பிடிச்சிருக்கா. மீன் பொரியல், மீன் வறுவல் பொரியல். விழுந்துடாத காய்ச்சல பேரு ஜிலேபி. வீடியோ நல்லா காட்டு. தெரியலடா. சரி தெரியுது. யாருக்கு மீன் அதிகமாவா? யாருக்கு மீன் அதிகமாக கிடைக்குது? அடுத்து கவினுக்கு வா. இவனை பிடிச்சிக்க அந்த போய் தண்ணியில் போட்டுவார். ஏன்னா இந்த குளத்துல வந்துட்டு மாலை சாமிக்கு போட்ட மாலை விட்டுறாத. அவனை விழுந்துரும் உருண்டு. அரவிந்த் பார்த்துக்க அரவிந்த். இவன் கவனிப்பு கிடையாது ஒழுங்கா. உன் நம்பி விட்டுட்டு போகிறேன். உருண்டு காற்றுல உருண்டுடும். எல்லாம் விபூதி சாமியோட மாலை. ஒரு மீன் துள்ளி வழியில் வந்துருச்சுடா. ஒரு இந்த வெளியில் வந்துருச்சு. தூக்கி உள்ளார போட்டுரு. அங்கே இருங்க அங்கே இருங்க. மீன் வரப்போகுதுங்க. தூரமாக போய் உட்காந்துக்கிறது பாருங்க. கொத்துதுங்க. இப்படிதான் மீன் போடுறதாங்க. ஜிலேபியா என்னக்கா இப்படி சுத்துறீங்க? சுத்தாதீங்க. மீனை லைட்டா மேல தூக்குங்க. ஏன் தலையில அடிச்சு விழுகுது மீன்? மீன் ஒரே சுத்த கூடாதுங்க. மேலாக்க அப்படி லைட்டா தூக்குங்க. அக்கா வீட்டு மீனை பிடிக்க தெரியல. என்னடா மீன் பிடிக்கிறீங்க இப்படி? என்ன சுத்துற ஒரே அடியா? பூவா எல்லாம் இருக்கா பாத்துக்க. இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? இந்த மீன் பிடிச்சி கொல்றதுக்கு நரக தண்டனை, கும்மி பாகம். சரியா? பயெல்லாம் குத்திர போகுதுடா. இதாங்க ஜிலேபி. இது பேர் ஆந்திரா ஜிலேபி. கரு ஜிலேபியும் வெள்ளை வெள்ளையா இருக்குது. ஆமாண்ணா, சந்தோஷ்க்கு தாங்க மீன் நிறைய வருது. மீன் ரசியா நீ? சந்தோஷம் மீன ரசிங்கிறதுனால மீன் நிறைய வருமா? அண்ணா நீங்க சிம்ம ராசி தானே? அப்ப உங்களுக்கு சிம்மா கும்பமா? கும்பம். நாக்கு புழு இருக்கு பாருங்க. நாக்கு சாரி மண்புழு அந்த கொக்கில மாட்டி. தம்பிக்கு ரால் வந்துச்சு. இது மீன் இல்லண்ணே, இங்க இருக்குண்ணா மீன்.
இங்கே இருக்கு பாருங்க. போய் கொட்டிட்டு வரேன். மீன் பிடிச்சவங்க நிறையா வரேன். செம்போட்டு போய் கொட்டலாம். இந்த சைடில் குளிக்கிறாங்க, மீன் பிடிக்கிறாங்க. சூரியனை பாருங்க. மணி 5 மணிங்க. நான் வீட்டிலேருந்து வரும்போது 4:50. இப்போ கரெக்டாக 10 நிமிஷம் ஆகிருக்கும். 5 மணி. என்னங்க கரையை காணும்? எங்கெங்க போடுறது? இதில் கரையே இல்லையே. பாதை இருந்ததுன்னா பரவாயில்ல. இறங்குற மாதிரி பாதை இருக்கும். இங்கே இருக்கு பாதை. தூக்கி தண்ணியில் போட்டுருக்கா இருக்கு அவரோடையே. எல்லாருமே மாலையெல்லாம் இங்கே தான் போட்டிருக்காங்க. இப்படி போகலாம். தூக்கி தாங்க போட போகிறேன் தண்ணிக்குள்ளே. கவரை கிழிச்சு விட்டு மீன் போடுறான் பூவா. கீழே விழுந்துருவான். மேலே ஏறுமானி. தாத்தா பாருங்க பொரியாடா. போ தாத்தா முன்னாடி ஓடு. ஒன்றும் ஆகவில்லை. ஓடுங்கடா ஓடுங்கடா. தடம் எங்க உங்களுக்கு ஒண்ணு கூட வரலையாங்க? ஒண்ணு அங்க பூ இருக்குங்க, மஞ்சள் கலர் பூ தெரியுதா? அங்க போய் நம்ம வீடியோ எடுக்கலாம். அவ்வளவு தூரம் போகணும் மீன் பார்க்குறேன். அங்க பாருடா, அங்க பாரு சவுண்ட. மீன் அங்க குதிக்குது பாருங்க, துள்ளுதுங்க. அங்க பெரிய பெரிய மீன் இருக்குது. வாடி வீட்டுக்கு போகும். நான் வீட்டுக்கு போகிறேன். பூவை விட்டுட்டு தான் போகிறேன். பூவை வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அங்கே பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எங்கே போகிறேன்னா எங்கள் வீட்டுக்கு போகலை, ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போகிறேன். அவள் வந்துட்டு சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காங்க. அவளை போய் இன்னும் போய் பார்க்கவே இல்லை. நான் வந்துட்டு போன டைம் ஊருக்கு வந்திருந்தேனே, அப்போ போனதுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டைம் இப்போ தான் வந்திருக்கா. சரி அவளை போய் பார்த்துட்டு வரலாம். வெள்ளரிக்காய் இருக்கான்னு பார்த்தேன், வெள்ளரிக்காயுமே இல்லை. இது என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கெல்லாம். மரவள்ளி கிழங்கு செடிங்க. இது வந்து ஆப்பிரிக்கா நாட்டில் ஃபேமஸ். ஆப்பிரிக்கா நாட்டில் இதாங்க சாப்பிட்றாங்க. அந்த கிழங்கு மட்டும்தாங்க உணவாக சாப்பிட்றாங்க. இது மாங்காய் பாருங்க, ரெட் கலரில் இருக்கு. இல்லை, அது வந்து காஞ்சி போன மாதிரி இருக்குது. இந்த செடி வந்து கொத்தரங்கான்னு சொல்லுவாங்கண்ணா. அந்த செடி அங்கே இருக்கு பாருங்க, இளந்த மரம், இளந்த பழம், இளந்த மர செடி. இதில் நெல்லைக்காய் நிறையா இருந்துச்சு. போன டைம் வரும்போது இருந்துச்சு, இப்போ இல்லை. அதுக்குள்ளே ஓஞ்சிருச்சு. உள்ளார ஒரு குளம் இருக்குது. நானுமே வந்துட்டேன். அவங்க அம்மா எல்லாம் உட்காந்து தலையில் பேணு பார்த்துட்டு இருந்தாங்க. நான் போகிறேன், போயிட்டு பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகலாம். சந்தோஷமாக இருக்கும் உண்மையில். எனக்கு நான் இழைச்சப்பட்டுன்னு சொன்னோன்னே வீடியோ எடுத்துருந்தேன். யார் இதுக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.